மகாராஜா கொட்டமுத்து. கொட்டமுத்து மூத்திர விடுறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தெம்பா ஓடி சேர்த்து கிடைக்கும். யார் இங்கே? நான் இங்கே. மகாராஜா வணக்கம். நான் சபையின் வருகின்ற வேளையில் சொல்றதாங்க நானும் சொல்றான். நான் சபையின் வருகின்ற வேளையில் நீங்க வருகின்ற போது நாட்டுக்கு நாடி மகாநாடு சிறந்த அழகு பொன்னாடு அழகு பொன் நகரம். நகரம். இந்நகரத்தின் பெயர் என்ன? திப்பர்த்தாம்பட்டி. 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 ஓயா கூதி. திப்பரத்தாம்பட்டி என்றால் நம்மளை போன்ற நாடக கலை அனைவருக்கும் தாய் நாடு தலைநகரம் மச்சுமா நகரம். மச்சுமா நகரம். அப்படி இருந்தாலும் இன்று ஓரிரு தெய்வத்திரு நாடக அரங்கேற்றம். அதனால் என்ன காரணம்? காட்டு முனைப்பினுக்காக ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேர்கள் ஒன்று சேர்ந்து நமக்காக 50,000 சம்பளம் கொடுத்து அப்பளம் முப்பளத்தோடு சாப்பாடு அனுமதித்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த முடியப்பன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன சுவாமி? அருமையான நாடகம் சாமி. என்ன நாடகம்? ஆயா கூதி ஆளுக்கு பாதி. 6,000. ஏய் ஓய் ஆயா 7 வரைக்கும் போறான்ல. ஆமா. அந்த பணத்தை நாம 2 பேர் ஆளுக்கு பாதி வாங்குவோம் இல்ல? ஆமா. அதுதான் சாமி ஆயா கூலி ஆளுக்கு பாதி. அப்படி அல்ல. இந்த அரங்கேற்றம் செய்த நாடகம் சேமன் சண்டை. ஏற்றிலே உள்ளது நாட்டில் விளம்பரம் போல. இது பழைய நாடகம். அந்த காலத்து நாடகம். அந்த காலத்து நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. தெரியாதெல்லாம் வைக்கல. ஆமா. அதனால சேமன் சண்டை முதல் பாகம். ஆமாங்க. இந்த தேவத்திரு நாடகத்தில் நீங்க யாரு? நான் யாரு? குலத்து வேந்தன் உரைத்தாக்குமன். மாதவா ஓய் இந்த தெருக்கூத்து கலையானது அழியும் கலை. ஆமா. அந்த காலத்துல தெருக்கூத்து கலைனா பார்க்காதவங்களும் கிடையாது, கேட்காதவங்களும் கிடையாது. ஆமா ஆமா. அப்படி அழியும் தருவாயில் இருக்கின்ற கலையை தன் மொபைலின் மூலமாக ரெண்டு ஒண்ணுதான். நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். அப்படி தன்னுடைய செல்லின் மூலமாக வீடியோக்களை எடுத்து உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய செல்வம் யூடியூப் சேனல். செல்வம் அண்ணா அவர்கள், செல்வம் ஐயா அவர்கள், அவருடைய யூடியூப் சேனல் பெயர் என்ன தெரியுமா? பேர் என்ன? செல்வம் யூடியூப் சேனல். இந்த நாடகம் நாங்க இங்க ஆடிட்டு போனோமா, இன்னைக்கு மட்டும் இல்ல, திரும்ப நீங்க 10 வருஷம் கழிச்சினாலும் செல்வம் யூடியூப் சேனல் அப்படின்னு நீங்க யூடியூப்ல டைப் செஞ்சீங்களா நீங்க இந்த நாடகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த நாடகத்தை அப்படியே செல்வல் அப்படியே லைவா பாத்துக்கலாம். ஆமா. அப்பேர் கொண்ட அண்ணன் இன்னைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் குடும்பம் மட்டுமல்ல, கூத்து விட்டவர்கள், கூத்து பார்க்க வந்தவர்கள் குடும்பங்களும் போயற்றவாளும் குறைபட்டு செல்வங்களை வெற்றி இந்த காட்டு முனியப்பன் சன்னதி எவ்வாறு ஆண்டாண்டு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு வளர வேண்டும் என்று நான் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் யார்? துமாரா நான் கேகே.
நான் இங்க பெயர் உரைச்சி உங்க பேர் உரைத்தீங்க நுழைந்ததா இல்லையா? இல்லைங்க சாமி. ஒரு ஜனங்களை விட்டா ஆல்ரைட் ஒரு புள்ளி கட்டிக்கலாம் விட ஐயா நெல்லுக்கு பாய தண்ணி புல்லுக்கும் பாயணும் அதான் நம்ம கவலை நுழைந்ததா இல்லையா? இல்ல சாமி நுழைக்கிறவனு தான் நைட்டு பார்த்தா எங்க வீட்டுக்காரி இடுப்பு மேல உடைச்சா நான் படக்காளி மேல விழுந்துட்டேன் சாமி. நான் யார் தெரியுமா? வரல சாமி. என் பெயர் உங்க பேரு? ஐயாயிர பாண்டியன். ஐயாயிரம் பாண்டியன். அதிகார பாண்டியன். அதிகார பாண்டியன். நான் 3000 பாண்டியனில் பாண்டியன். நான் முதலான பாண்டியன். பாண்டியன். என் பெயர்? உங்க பேரு? என் பெயரோ மாணி ஒத்த பாண்டியன் என்று அழைக்கலாம். கோமாளிக்கே கோயிலுக்கு சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேரும் கோமாளி விடிய விடிய அடி வாங்கி சாவுறானே அவன் ஏதோ பிள்ளைங்க குட்டிக்கு ஒரு 2 கிலோ அரிசியா பருப்பா வாங்கிட்டு போகட்டும்னு ஊர் பொது உள்ளங்கள் ஆளுக்கு 10 20 கொடுத்த நல்ல உள்ளங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? இருக்க வேண்டும். இன்று மானார் என்று மானார் வச்ச மாறுகண்டன் சிவனாராய் மரம் பெற்றான் அல்லவா? அதுபோல் ஆயுளை பெற்று இந்த ஊர் பொதுமக்கள் 16 ஆயுளோட இருக்க வேண்டும். சமர்ப்பணம். அப்படி இருந்தாலும் என் பெயர் மணிமுத்து பாண்டியனாக இருந்தாலும் அப்படி மணிமுத்து பாண்டியனாக இருந்தாலும் இந்த மணிமுத்து பாண்டியனை பெற்ற தாய் தந்தை யார் ஆகட்டும்.
அதாவது கோமலிக்காக ஆண்டிப்பன் ஐயா அவர்களோ தினேஷ் ஐயா அவர்களோ எனக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர் குடும்பம் முனிப்பன் சொன்னது எப்படி வெவ்வேறு எடுத்துக்கொள்ள வேண்டும், மேம்பேறு வளர்கிறதோ அது போல் வளர வேண்டும். ராமாச்சரப்படம் அப்படி உங்க பேர் மணிமுத்து பாண்டியனாக இருந்தாலும் இந்த மணிமுத்து பாண்டியனை பெற்ற தாய் தந்தை தாய் மீனாட்சி தந்தையார் சுந்தரராஜன். தாயார் மீனாட்சி தந்தையார் சுந்தரராஜன் சொல்றீங்களே, ஆமா. அப்படி தாயார் சுந்தரராஜன், தாயார் மீனாட்சி தந்தையார் சுந்தரராஜன் சொல்றீங்களே, ஆமா. இந்த மணிமுத்து பாண்டியன் ஒருவரா பிறந்தீங்களா இல்ல உடற்பிறப்புகள் யாராவது இருக்கிறாங்களா மகாராஜா? அப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன். அப்படி என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் பிறந்தாலும் என் தம்பிமார் ஒரு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஏராளம் எக்கச்சக்கம். ஆமா, இன்னைக்கெல்லாம் லைனா வந்துகிட்டே இருப்பாங்க. 5000 பாண்டியர்களில் நீங்க அதிகார பாண்டியன், 3000 பாண்டியனில் நீங்க முதலாள பாண்டியன். முதலாள பாண்டியன். பாண்டிய முட்டாள சது சாதாரண நினைக்காதரா? ஆமாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாண்டிய முட்டாள் தான் சரியான முட்டாளு. பாண்டிய முட்டாளு முட்டாளா இல்லைங்க, பாண்டிய முட்டாள். அப்படி இருந்தாலும் நான் நாடு வரக்கூடிய சாம்ராஜ்யம். குட்டி உட்கார்றா.
ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம். நீர்வளம் நிலவளம் ஜனவளம் குலவளம் கொண்ட என்ன நகரம் ஜனகரமான கதி நாயக கதி. டேய் ராஜாமே இவ்வளவு வேகமா நான் எப்படி சொல்லிட்டோம்? நீ சொல்ற பேச்சு எனக்கு கேட்கல. நான் சொல்றதை அப்படியே சொல்லணும். அப்படியே சொல்றதுன்னா ஒரு ஆளுக்குது. யார் அவன்? என்ன நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பெயர் என்ன? நான் உன்னை கேள்வி கேட்டா நீ கேளு. மகாராஜா நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. என் நகரத்தின் பெயர் என்ன? என் நகரத்தின் பெயர் என்ன? நீர்வளம் நிலவளம் ஜனவளம் குலவளம் கொண்ட என்ன நகரம்? சனவளம். ஏய் சனமெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. நீர்வளம் நிலவளம் ஜனவளம் குலவளம் கொண்ட என்ன நகரம்? சொல்றா. வாயா குதிங்க உம்மாலா. ஏய் டேய் வாடா டேய் வாடா. போடா டேய். முன்னாடி போ. நீர்வளம் நிலவளம் ஜனவளம் ஈரவளம் ஜனவளம். நீர்வளம் நிலவளம் ஜனவளம் குலவளம் கொண்ட என்ன நகரம்? இக்கத்த பேராளுவா நீங்க. சரி உங்க நாடு என்ன? ராஜா ராஜா உட்காருங்க ராஜா. அப்படி இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் தென் மதுரை என்று அழைக்கிறார். தென் மதுரை ஒரு பிடமாக அரசாட்சி செய்து வந்தாலும் இந்த தென் மதுரை என்று இருக்கிற மணிமுத்து பாண்டியனுக்கு ரயில் வண்டியாட்ட வரணும். நானும் அப்படித்தான் வருவான். மணிமுத்து பாண்டியனாக இருந்தாலும் இந்த மணிமுத்து பாண்டியனுக்கு திருமணம் ஆயிருச்சா கடவுளே? மாலை முடிந்த என் மனைவி மனைவி தாலி தரித்த என் மனைவி தாலி சேர்த்த மனைவி. ராஜா
தனியா போட்டுக்கிறா அப்படி. காய்ச்சி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஆமா ஆமா நம்மட்டு வேலை செய்யல. அப்படி இருந்தாலும் மாலை முடிந்த என் மனைவி மனைவி தாலி தரித்த என் மனைவி மனைவி பேரை சொல்வதற்கு தம்பி யாராவது இருக்கிறாங்க. ஏ தம்பி சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் என்னை மாலை முடிந்த என் மனைவி மனைவி என் தேவி கோபிலிங்கம் உங்க தேவையா கோபலிங்கம் வாய் கப்புனுக்குதா. என்னை மாலை முடிந்த என் தேவி 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 என் தேவி தேவி கோபலிங்கம் கோபலிங்கம் இருந்தாலும் இன்று தினமாக ஆ, ஆ. நான் வர காரணம் என்ன நீங்க வரக்கூடிய காரணம் என்ன மாதவா மகாராஜா? அப்படி இருந்தாலும் இருந்தாலும் ஆமா ஆமா இந்த ஆளுகிறது கொஞ்சம் கல்லு தான் கட்டணும். ஆமா ஒரே கல்லு தான். அப்படி இருந்தாலும் என் தேவியாகிய தேவியாகிய கோவிலிங்கத்தை அழைத்து வா அழைத்து வா முன்னாடி சொல்கிறேன் என்று சொல்கிறார். பின்புறம் சொல்கிறேன். ஆல்ரெடி அப்பா இந்தி நோக்கு கைலை மணிவந்து நாகப்பட்டவர் மனைவியாகிய கோபலிங்கத்தை அழைக்க அம்மன் கோபலிங்க ஒரு விதை காண்க அவரால் மட்டும்